மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவை அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. தமிழிலே சில பல சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்களை கேள்விக்கு உள்ளாக்குகின்ற பொழுது அந்த சொற்களிலே இருக்கக்கூடிய இரட்டை தன்மைகள் எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும், விளங்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, வீரம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால், எது வீரம் என்று அதை கேள்விக்கு உள்ளாக்குகின்ற பொழுது 4 பேரை அடித்து வீழ்த்தி இரத்தம் கண்டு அல்லது கொலை செய்து துன்புறுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் உண்மையான வீரமா? அல்லது 4 பேரை நாக்கினால் வாயினால் கிழித்து தொங்க போட்டு அவர்களை காயப்படுத்துகின்ற தைரியம் பலம் உண்மையான வீரமா? அல்லது போனால் உண்மையை நீதியை நிலைநாட்டுவதற்கு உறுதி தளராமல் அமைதி வழியிலே நிலைத்து நின்று வாழ்வியல் நிலைப்பாடுகளை எடுத்து நகர்ந்து செல்லுவது, தைரியம் கொள்ளுவது உண்மையான வீரமா என்று கேட்கின்ற பொழுது, இரண்டாவது வகைதான் உண்மையான வீரமாக கருதப்படுகின்றது. நீதியை உண்மையை நிலைநாட்ட, அன்பை நிலைநாட்ட, உறுதி தளராமல் எந்த நிலையிலும் அமைதியான வழியிலே நிலைத்து நின்று பொறுமை காத்து நிதானித்து வாழுகின்ற மனிதர்கள்தான் உண்மையான வீரர்களாக கருதப்படுகின்றார்கள். அடுத்த சொல் அழகு. அந்த அழகு என்ற சொல்லை கேள்விக்குள்ளாக்குகின்ற பொழுது, எது அழகு என்று கேட்கின்ற பொழுது, முகப்பூச்சு பூசுதல், ஒரு நாளிலே வெள்ளையாதல், அல்லது போனால் சிகை அலங்காரங்கள், ஆடை அலங்காரங்கள், இவைதான் உண்மையான அழகா? அல்லது போனால் அன்பு, கருணை, இரக்கம் கொண்டு வாழுதல், ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற இந்த வாழ்வியல் பண்புகளை கொண்டு வாழுகின்றவர்கள்
உண்மையான அழகுள்ளவர்களா என்ற வினாவை கேட்கின்ற பொழுது இந்த இரண்டாவது வகை மனிதர்கள்தான் உண்மையான அழகுள்ளவர்கள். வெறும் தோற்ற பொலிவு அல்ல, மாறாக அகத்தின் அழகு உண்மையான அழகு என்பதை நாங்கள் அங்கே கண்டுகொள்ள முடிகின்றது. இன்னுமொரு சொல் பக்தி. இந்த சொல்லை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, அதை வினாவுக்கு உட்படுத்துகின்ற பொழுது, எது பக்தி என்ற வினாவை கேட்கின்ற பொழுது, ஆலயங்கள் தோறும் நாங்கள் தரிசித்து செல்லுதல், அல்லது போனால் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுதல், அல்லது போனால் பூசை பலியிலே தவறாமல் கலந்து கொள்ளுதல், சப புத்தகங்களை படித்தல், இதுதான் உண்மையான பக்தியா? அல்லது போனால் மனம் தாங்கள் பட்டாலும் சண்டை சச்சரவுகளுக்கு உள்ளானாலும் ஒருவரோடு ஒப்புரவாகிறது தான் உண்மையான பக்தியா என்று கேட்டால், இரண்டாவது வகைதான் உண்மையான பக்தி என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் புனிதம் என்ற சொல்லை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, எது புனிதம்? நாங்கள் கழுவி துடைத்து அல்லது போனால் துவைத்து கூட்டி பெருக்கி இடத்தையோ அல்லது போனால் உடலையோ நம்முடைய ஆடையையோ நாங்கள் தூய்மைப்படுத்துதல், சுத்தப்படுத்துதல் தான் உண்மையான புனிதமா அல்லது தூய்மையா? அல்லது போனால் வெள்ளை நிற மல்லிகை அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று சொல்வதற்கு ஏற்ப எங்களுடைய உள்ளம், எங்களுடைய மனம் அவை சுத்தமாக இருக்கின்ற பொழுது எது உண்மையான சுத்தம் அல்லது புனிதம் அல்லது தூய்மை அல்லது பரிசுத்தம் என்று சொன்னால், இந்த இரண்டாவது வகை உள்ள கமலம், எங்களுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கரை அற்றதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமும் அவருடைய அழைப்பும் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை உலகம் முழுமையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால், இந்த புனிதர்கள் யார்? இந்த புனிதர்கள் ஏதோ வானத்திலிருந்து வீழ்ந்தவர்களோ அல்லது போனால் அவர்கள் ஆய்வு கூடங்களிலே உருவாக்கப்பட்டவர்களோ அல்ல, மாறாக அவர்கள் சாதாரணமாக எங்களை போன்ற மானுட பிறவிகளாக இந்த உலகத்திலே அவதரித்தவர்களே. அவர்களும் எங்களை போன்று வாழ்ந்தவர்களே. நாங்கள் அனுபவிக்கின்ற வலிகளை, நாங்கள் அனுபவிக்கின்ற அல்லது நாங்கள் கொண்டிருக்கின்ற ஆசைகளை, நாங்கள் கொண்டிருக்கின்ற பாசங்களை, உறவுகளை, அத்தோடு சேர்த்து பாவச் சோதனைகளை, இன்னும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிகளை, பல விதமான துன்பங்களை அனுபவித்த மானிடர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய உடலோடு அவர்கள் போராடி இருக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறெல்லாம் போராடி வலிகளை சுமந்து சோதனைக்கு உட்பட்டு அதிலிருந்து மீண்டெழுந்து தங்களுடைய புனிதத்தன்மையை, உண்மையான புனிதத்தை அவர்கள் அங்கே வெளிப்படுத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் அவர்களை திருப்பிடங்களிலே நாங்கள் வணங்குகின்றோம். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த புனித மனிதர்கள், அவர்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். இந்த புனிதர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2 நிலைகளை நாங்கள் அவர்களிலே கண்டுகொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அந்த 2 நிலைகளிலே முதலாவது, அவர்களும் மனிதர்களே, எங்களை போன்று அவர்களும் மனிதர்களாக மனித உணர்வுகளோடு அவர்கள் வாழ்ந்தவர்கள், பிறந்தவர்கள், வாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டாவது, அவர்கள் விண்ணக வீடு, அதாவது மோட்சம் என்கின்ற அவர்களுடைய இறுதி இலக்காக அவற்றை அவர்கள் கொண்டு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் என்கின்ற இந்த 2 உண்மைகளை ஒவ்வொரு புனிதர்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, இந்த புனிதர்கள் தங்களுடைய புனிதத்தன்மையை நிலைநாட்டுவதற்கு அவர்களுக்கு ஒரு சூழல், புறச்சூழல் அவர்களுக்கு அமைந்திருந்தது.
அதிலே விசேடமாக இந்த கலாபனைகள் என்று சொல்லி நாங்கள் அறிகின்றோம். எங்களுடைய திருச்சபை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளை நீ மறுதலிக்க வேண்டும், அரசன் எங்களை நீ வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். மறுதலிக்காவிட்டால் அவர்களுக்கான துன்பங்கள், அவர்களுக்கான சித்திரவதைகள், அவர்களுக்கான மரண நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய திரு அவையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு புனிதரை கொதிக்கின்ற எண்ணெய் சட்டியிலே போட்டு பிரட்டி எடுத்தார்கள். ஒரு புறம் வெந்த பின்னர் அவர் சொன்னாராம், மறுபுறம் வேகவில்லை, மறுபுறம் பிரட்டி போடுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தினுடைய அந்த உறுதி நிலைப்பாடு ஆழமாக இருந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவ்வாறு சொல்ல முடியாது. வேதனையிலும் துன்பத்திலும் அவ்வளவு வியாகுலத்திலும் அவர் அவ்வாறு வார்த்தைகளை உதித்தார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த புனிதர் தன்னுடைய இறை நம்பிக்கையிலே, கடவுள் தேடலிலே, தன்னுடைய விசுவாசத்திலே அவர் உறுதியாக இருந்திருக்கிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சில புனிதர்களை பசிக்கின்ற மிருகங்களுக்கு உள்ளே, அவருடைய குகைகளுக்குள்ளே வீசி எறிந்து அவர்கள் அங்கே கொல்லப்படுகிறதை நாங்கள் பார்ப்போம். இன்னும் சில புனிதர்களை மரங்களிலே கட்டி அவர்களை ஈட்டியால் எய்து அல்லது போனால் வாளால் வெட்டி கொலை செய்ததை பார்க்கிறோம். இவ்வாறு கலாபனைகளுக்கு ஊடாக இந்த புனிதர்கள் தங்களுடைய இரத்தத்தை அந்த தோய்த்து அவர்கள் தங்களுடைய ஆடைகளை வெண்மையாக்கி கொண்டார்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் அவ்வாறான கலாபனைகளை சந்திக்கவில்லை, அவ்வாறான நெருக்கடிகள் எங்களுக்கு இல்லை, விசுவாசத்தை மறுதலிப்பதற்கான சூழமைவு எங்களுக்கு இல்லை என்று சொல்லி நாங்கள் கடந்து சென்று விட முடியாது. மாறாக இன்றைக்கும் கலாபனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எங்களுடைய விசுவாசத்துக்கு எதிரான, நாங்கள் மறுதலிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. வடிவங்கள் வேறே ஒழிய இன்றைக்கு வேறு விதத்திலே இந்த கலாபனைகள், இந்த நெருக்கடிகள் எங்களுக்கு வேறு வடிவம் எடுத்து இன்று நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எமக்கும் இது கலாபனை காலமாக இருக்கின்றது. எவ்வாறான கலாபனை காலங்கள் என்று சொல்லி சொன்னால், எவ்வாறான வடிவங்களை இந்த கலாபனைகள் எடுத்திருக்கின்றன சொல்லி சொன்னால், இன்றைக்கு உலகம் முழுமையும் இன்றைக்கு கருக்கலைப்புகள், உயிர்கொல்லியான அந்த கருக்கலைப்புகள் ஊடாக எத்தனை உயிர்கள் இன்றைக்கு காவு வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மௌனமாக அமைதியாக எத்தனை சிசுக்கள் என்று கொல்லப்படுகின்றார்கள். இது ஒரு வகையான ஒரு வடிவமான கலாபனையாக இருக்கிறது. இன்றைக்கு பிரமாணிக்கமற்ற வாழ்க்கை முறை, அது குடும்ப மனிதர்களாக இருக்கலாம், அல்லது போனால் குருத்துவ துறவர பணிவாழ்வுக்குரிய மனிதர்களாக, பணியாளர்களாக இருக்கலாம். இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிரமாணிக்கமற்ற தன்மை என்கின்ற கலாபனை ஒரு வடிவம் எடுத்து இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு மேலாக இன்றைக்கு நவீன தொடர்பு சாதன பயன்பாடு என்கின்ற கலாபனை இன்றைக்கு எங்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. இந்த நவீன தொடர்பாடல் சமூக பயன்பாட்டு கலாபனையினுடைய வடிவம் அல்லது போனால் அதனுடைய விளைவு இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய செப வாழ்வு அல்லது போனால் ஆன்மீக செயற்பாடுகள் அல்லது போனால் எங்களுடைய உறவு தொடர்புகள் என்கின்றவற்றை இன்றைக்கு இந்த கலாபனைகள் விழுங்கி கொண்டு இருக்கின்றது. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இன்னும் மறுபுறத்திலே பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டிருக்கின்ற வஞ்சகம், நாங்கள் கொண்டிருக்கின்ற பழி வாங்குகின்ற எண்ணங்கள், இன்னும் எங்களுடைய வன்மம், பகை, சூது வாது போன்ற வடிவங்கள் இன்றைக்கு எங்களுடைய புனிதத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி அதை சின்ன பின்னமாக்கி சிதறடித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம் இயேசுவின் அன்பான சகோதரர்களே. ஆகவே இவற்றிலிருந்து நாங்கள் மீண்டெழுந்து எங்களுடைய புனித வாழ்வை நாங்கள் ஸ்திரப்படுத்தி கொள்ள, உறுதிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும்.
தூய ஆவினுடைய வல்லமை, அவருடைய அருட்கரம், அவருடைய வழிநடத்தல் இருந்தால் மட்டுமே இந்த இயல்புக்குரிய காரியங்களிலிருந்து நாங்கள் போராடி வெற்றி கொண்டு அந்த புனிதர்களைப் போல அந்த 144 அந்த மனிதர்கள், அந்த புனிதர்களைப் போல நாங்களும் எங்களுடைய ஆடைகளை நாங்கள் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கி கொள்ள முடியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்று சொன்னால் இந்த வஞ்சகம், பழி பாவங்கள், இன்னும் வன்மம், பகை போன்ற செயற்பாடுகள் மற்றும் இந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளே இருந்து மீளுதல் என்பது அது எங்களுடைய வாழ்விலே குருதி தோய்ந்த போராட்டத்துக்கு ஒத்ததான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அவ்வாறான போராட்டத்திலே நாங்கள் முழு மனதோடு ஈடுபட்டு இந்த தீமைகள், இந்த பாவ சோதனைகள், இந்த கரைப்பட்ட வாழ்வியலிலிருந்து நாங்கள் மீண்டெழுவதற்கு இந்த புனிதர்களுடைய பரிந்து பேசுதலும் அவருடைய அடிச்சுவடுகளும் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மிகப்பெரிய முன்னுதாரணமாகவும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த அனைத்து புனிதர்களுடைய இந்த பெருவிழாவிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் வேண்டுவோம், எங்களுடைய மனங்கள் உறுதியான மனங்களாக, உண்மையான வீரம் உள்ளவர்களாக, உண்மையான அழகுள்ளவர்களாக, உண்மையான பக்தி உள்ளவர்களாக நாங்கள் வாழ்வதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை தற்காத்து கொண்டு புனித நிலையை நோக்கி நாங்களுடைய வாழ்வை நாங்கள் முன்னெடுத்து செல்ல இறைவரம் கேட்டு இந்த தொடர்ந்தும் மன்றாடிக் கொள்வோமாக. ஆமேன்.